தமிழ் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தான் கடவுளையும் பாடுவார்கள், அந்த கடவுள் குடிகொண்டிருக்கின்ற அந்த ஸ்தலத்தையும் பாடுவார்கள். இப்ப திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாடல்கள் எல்லாம் இலக்கியங்கள்ல பாடப்பட்டிருக்கு? திருச்செந்தூர் பற்றி எண்ணற்ற நூல்கள் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் இருக்கிறது. நீங்க திருச்செந்தூர் பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களிலிருந்து பார்க்கலாம். மிக முக்கியமாக ஓரெழுத்து அந்தாதி, திரிபு அந்தாதி, 10 அந்தாதி, திருச்செந்தில் உலா, திருச்செந்தூர் வழிநடை சிந்து, இப்படி பல நூல்கள் திருச்செந்தூரிலே பாடப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக திருச்செந்தூர் தலபுராணம் பாடியவர் யாருன்னா வென்றிமாலை கவிராயர். அவர் அப்படி ஒன்றும் படித்தவர் அல்ல, அவர் மிக படித்தவர் அல்ல. ஆனால் முருகப்பெருமானுடைய அருளால் திருச்செந்தூரினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய தலபுராணத்தை பாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வென்றிமாலை கவிராயருக்கு திருச்செந்தூர் முருகன் அருளால் கிடைக்கிறது. அவர் பாடுறார். பாடின உடனே எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்லை. ஏன்னா அவர் மடப்பள்ளியிலே வேலை செய்தவர். சமையல் வேலை செய்யறவனுக்கு தமிழ்ல பாட்டு, அது திருச்செந்தூர் முருகனை பத்தி என்ன பாடிட போறான் என்று மிக ஏளனம் செய்தார்கள். மனம் உடைந்த வென்றிமாலை கவிராயர் அந்த சுவடிகளை எல்லாம் கொண்டு போய் கடலிலே போட்டார். திருச்செந்தூர் திருச்சீரலை வாய் அலை அடித்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் வீசப்பட்ட அந்த சுவடிகள் எல்லாம் இலங்கையில் பனைமுறி என்கிற இடத்தில் சென்று சேர்ந்தன. ஏன் இன்னைக்கும் திருச்செந்தூருக்கு ஈழத்தமிழர்கள் அதிகமா வராங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? முதலில் திருச்செந்தூருக்கு படையெடுத்து இலங்கையிலிருந்து நம்முடைய ஈழத்தமிழர்கள் வந்த அந்த மரபு இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசியில 6 நாள் சஷ்டினா அவங்க திருச்செந்தூர் வந்துருவாங்க. என்ன காரணம் என்றால் பனைமுறியிலே சென்று சேர்ந்த அந்த சுவடிகள் ஒருத்தர் கையில கிடைக்குது, அவர் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கிறார். அது திருச்செந்தூர் புராணத்தை சொல்லக்கூடிய நூல் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அதை எடுத்து வைத்திருந்தவருடைய வீட்டில் எல்லோருக்கும் அந்த ஊரிலே வந்த ஒரு நோய் என்பது அந்த வீட்டில் உள்ளவர்களை மட்டும் பாதிக்கவில்லை. அதனால்தான் எல்லோரும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தேடி தேடி வந்தார்கள். இன்றைக்கும் திருச்செந்தூரிலே ஒவ்வொரு சஷ்டிக்கும் அதிகமாக ஈழத்தமிழர்கள் வருவதற்கு காரணம் திருச்செந்தூர் தலபுராணம் எழுதிய வென்றிமாலை கவிராயரனுடைய அந்த பாடல்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்று சேர்ந்ததுதான் காரணம். அதே போல திருச்செந்தூரில் தான் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். அவருக்கு தீராத வயிற்று வலி வந்தபோது அந்த வயிற்று வலி குணமாக வேண்டும் என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி அவர் பாடியதுதான் சுப்பிரமணிய புஜங்கம். அது என்ன சுப்பிரமணிய புஜங்கம் என்றால், புஜங்கம் இந்த பாம்பு இப்படி நெளிந்து போவது போல அந்த போக்கில் பாடப்பட்டதுதான் ஆதிசங்கரர் பாடிய சுப்பிரமணிய புஜங்கம். குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடினார். குருபரர் பிள்ளை தமிழ் பாடினார். இப்படி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ், திருச்செந்தூர் தலபுராணம், ஆதிசங்கரர் பாடிய சுப்பிரமணிய புஜங்கம், அதோடு அருணகிரியார் பாடிய எண்ணற்ற பாடல்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு உண்டு. பல்வேறு சிறப்புகள் மிக்க திருச்செந்தூரை பற்றி இலக்கியங்களில் என்னவெல்லாம் வந்தன என்று சுமதி ஸ்ரீ பேசிட்டு இருக்கிறாங்க. மணிகண்டன் சார், இப்போ முருகனை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, உன்னுடைய அருளை வாங்குவதற்கு எங்களுக்கு 2 கைகள் தான் இருக்கின்றன, ஆனால் அருள்கின்ற உனக்கோ 12 கைகள் இருக்கின்றன, அந்த அருளை எங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்க. அந்த 12 கைகள்னு சொல்றப்ப வைர வடிவேல் என்பதும் நினைவிற்கு வருகிறது. இப்போ முருகனின் வைர வடிவேலின் சிறப்புகள் என்ன? அருமை சகோதரி அவர்களே, ஏதோ உங்களை மகிழ்விப்பதற்காக சொல்லவில்லை. அச்சய பாத்திரத்தில் எடுக்க எடுக்க அன்னம் வருவது போல இது போன்றவர்களிடத்திலிருந்து தேடி திருவி கேள்விகளை கேட்பதும் கூட ஒரு சாமர்த்தியம். பொதுவாக முருகப்பெருமானை தரிசிக்கின்ற போகின்ற நாம் ஆதிசங்கர பகவத்பாதா காலடியிலே தோன்றிய கருணை கடல் கருணாமூர்த்தி, இளம் வயதிலேயே துறவு போனவர், 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணுலகில் வாழ்ந்தவர், சண்முக புஜங்கம் பாடினார். வயிற்று வழி தீர்ந்ததாக வரலாற்று செய்தி உண்டு.
இந்த கோவிலினுடைய வைரவேல் பற்றியும் வைரவேல் அலங்காரம் பற்றியும் பார்ப்பதற்கு முன்பு ஒரு செய்தியை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள். அதற்கு முதல் நன்றி. இதுவரை உலகத்தில் உள்ள எல்லா கோயிலும் ஒன்று மக்களால் கட்டப்பட்டிருக்கும், இன்னொன்று மன்னனால் கட்டப்பட்டிருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்தால் ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு மன்னன் கட்டியது, இந்த பக்கம் மருது சகோதரி. எந்த கோயிலை எடுத்தாலும் மன்னனுடைய பங்களிப்பு இருக்கும், இல்லை என்றால் ஊர் கூடி தேர் இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு இருக்கும். வாழ்க்கையில் பற்றே வேண்டாம் என்று துறந்த ஆண்டிகளாக சேர்ந்து கட்டிய கோயில் தான் இந்த திருச்செந்தூர். ஆண்டி, அதாவது இன்றைக்கும் பல பேருக்கு அந்த உண்மை தெரியாது. ஒரு புதையலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். 5 சித்தர்கள் சேர்ந்து கட்டிய இந்த கோயிலினுடைய சிறப்பை தெரிந்தால்தான் வைரவேலை தெரிஞ்சுக்க முடியும். மௌனசாமிங்கிறவரும், தேசிக முனிசாமி சுவாமிகளும், காசி சுவாமிகளும், நம்முடைய ஆறுமுக சுவாமிகளும், வள்ளி விநாயக சுவாமிகளும் சேர்ந்து கட்டப்பட்ட திருக்கோயில் இந்த முருகப்பெருமான் கோயில். கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்குமா, கையில கொடுக்கறதுக்கு காசு இருக்காதா? இந்த மௌனசாமிகள் எல்லாம் ஒன்று திரண்டு முருகனை, கந்தா கடம்பா உன்னுடைய பாதமே கதி, நாங்கள் குறையொன்றும் செல்லவில்லை என்று சொல்லி வேண்டி விபூதியை கையில கொடுப்பாங்க. யார் யார் எவ்வளவு வேலை பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு விபூதி கிடைக்கும். அதை பார்த்தா வீட்டுல பணமா மாறிடும். அப்பேற்பட்ட கரம் கொண்ட இந்த முருகன் கையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வேற எந்த சன்னிதானத்திலையும் கிடையாது, பன்னீர் இலைகள்ல விபூதி கொடுப்பாங்க. முருகனுக்கு எத்தனை 6 முகம், 12 கை. நீங்க ஒரு முறை அந்த பன்னீர் இலைய பாருங்க, அப்படியே 12 நரம்புகள் போயிருக்கும். முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கரத்தால் வருகின்ற பக்தர்களுக்கு விபூதியை கொடுக்கின்றான். உன்னுடைய உடல் நோயும் உள்ள நோயும் இல்லமும் பொலிவு பெறுவதற்கு தான் பன்னீர் விபூதி. பழனியில நீங்க பார்த்தா ராஜ அலங்காரம் சிறப்பு. திருச்செந்தூர்ல வைரவேலோட அந்த பச்சை பட்டாடையோ வெண்மை ஆடையோ போட்டு அந்த வைரவேலையோடு காட்சி தரக்கூடிய இந்த முருகனிடத்துல வேண்டினா பிள்ளை பேர் கிடைக்கும், வேண்டினா திருமணம் கிடைக்கும், வேண்டினா வீடு கிடைக்கும், வேண்டினா உங்களை மாதிரி இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். முருகன் எதை கேட்டாலும் தருவான். எதையும் கேட்கலன்னா திருச்செந்தூர்ல தன்னையே தருவான். நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்கு தான் முருகன்கிட்ட கேட்க தெரியும். ஆனால் இந்த வைரவேல் காட்சி தரக்கூடிய இந்த கந்தவேல் கடவுள் இந்த கடலிலே இருக்கின்றான இந்த முருகனிடத்தில், முருகா உன்னை தவிர எனக்கு ஒருவரும் துணையில்லை என்று சொல்லி அவனுடைய பாதத்தை சிக்கன பற்றிட்டா, அதுதான் வாரியார் சொல்றார். அதுதான் அந்த வைரவேல் முருகனுக்குள்ள சிறப்பு. வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் வேண்டாதவர்களுக்கும் வரங்களையும் தரக்கூடிய வள்ளல் எங்கள் முருகன் அப்படிங்கிறார். இதையும் விட சிறப்பு பாருங்க. எல்லாரும் திருச்செந்தூர்ல இருந்து வெளியில வரும்போது திருப்பதியில எப்படி முடி காணிக்க செலுத்தி சந்தனம் பூசியிருப்பாங்களோ, எல்லாரும் விபூதி பட்டை போட்டிருப்பான். மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீருன்னு. அந்த வைரவேல் தாங்கிய கரத்துல வாங்கக்கூடிய திருநீரை பூசுங்க, எந்த நோயும் போயிடும். அதுல ஒரே ஒரு சிறப்பை சொல்றேன். போன முறை சஷ்டிக்கு இதே நம்ம புதிய தலைமுறையில் அங்கே கமெண்ட்ரிக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் வெயில் வேர்த்து விறுவிறுத்து போச்சுட்டு சூரசம்ஹாரம் போது அங்கே வந்தா ஒரு லண்டன்காரர் வந்து திடீர்னு ஒரு லட்டு பாக்கெட்டை எடுத்தாரு, முறுக்கு பாக்கெட்டை எடுக்கிறாரு, அதிர்ச பாக்கெட்டை எடுக்கிறாரு, சந்தோஷமா வாங்கிட்டு பஞ்சாமிரதத்தையும் வாங்கிட்டு விபூதி டப்பாவை எடுத்துட்டு கடைக்காரன் சண்டைக்கு போனாரு. கடைக்காரன் என்ன சாமி அப்படின்னு கேட்டான். நாங்கள் லண்டன்லேருந்து வரோம், எதை வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம், இந்த திருநீர் டப்பால ஏன் எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னு கேட்டான். அதுக்கு கடைக்காரன் சொன்னான், தமிழ்நாட்டுக்காரன் உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான் போய் பூசுனான். அதுக்கு படித்த லண்டன்காரன் கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா? உன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும், டெய்லி திருநீர் பூசுன்னா. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாடினார்கள், இந்த திருநீர் நீரில்லா நெற்றிப்பால். கவிஞர் வாலி எழுதுவாரு, நம்ம உடம்புல ஆணவம் போகணும்னா திருமண் வச்சுக்கணும், ஆவி போற வரைக்கும் ஆணவம் இருக்கக்கூடாதுன்னா ஆவியால சுட்டரித்த திருநீர் பூசணும்.